சிலிண்டர் எல்லாம் காலி, நரேந்திராவோ ஜாலியோ ஜாலி. இதுதான் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையா இருக்குது. நாட்டு மக்கள் கேஸ் தட்டுப்பாட்டால் திண்டாடிட்டு இருக்கும் போது அமெரிக்காவுக்கு ஜால்ரா போற நரேந்திரா இந்த நாட்டுக்கு எதுக்கு பிரதமரா இருக்கணும்? அகண்ட பாரதம் பில்டப் கொடுத்த விஸ்வகுரு இப்ப ஒரு சிலிண்டர் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாம ஓடி ஒளிகிறாரு. ட்ரம்போட கால நக்குனதுக்கு இந்தியாவுக்கு கிடைச்ச பரிசு பட்டினியா? 56 இன்ச் மார்பு பஞ்சராகி இருக்குது. அமெரிக்கா பேச்ச கேட்டுட்டு ரகசிய பாய்ச்சிட்டு 56 இன்ச்சுக்கு ரஷ்யா இப்போ செருப்படி டிமாண்ட் கொடுத்து ஆப்படிக்குது 56 இன்ச்சுக்கு. கமர்ஷியல் சிலிண்டர் கேஸ் நிறுத்தத்தால வந்துட்டு ஹோட்டல்ல மூடிட்டு இருக்காங்க. பேச்சலர்ஸோட வாழ்க்கை வந்து திண்டாட்டமாக போகுது. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லியே இந்தியாவை 50 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் விறகடுப்புக்கு கொண்டு போற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நாட்டுல இவ்வளவு பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் போது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ பெட்ரோலியத்துறை அமைச்சர் வாய் திறக்காம மௌனிகளா இருப்பதையே நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய வெளியுறவு கொள்கை முற்றிலும் வந்துட்டு நாசமா போச்சு. தன்னோட சுயநலத்துக்காக வந்து ட்ரம்ப் கிட்ட அடிபணிந்ததோட விளைவாக அடுத்த 7 நாட்கள் இதே மாதிரி நிலைமை நீடிச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை முடங்க போகக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு ஏற்படும். இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்தோடு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்கள், என்னதாண்டா நடக்குது சங்கிகளை இந்த நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகளை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய சூழல் தான் இருக்கு. அகண்ட பாரதம் சொல்லிட்டு வெட்டியா ஊழல் விட்டுட்டு ஊழிட்டு தெரிஞ்சீங்களே. ஒரு கேஸ் சிலிண்டர் கூட ஒரு வீட்டுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு பக்கு இல்லாம போய் நிக்கிறாரு உங்களுடைய 56 இன்ச் விஸ்வகுரு. ட்ரம்ப் முன்னாடி மண்டிட்டு அவனோட காலை நக்கி அவனோட பேச்சை கேட்டு ரஷ்யாட்ட வாங்க எண்ணெய் நிறுத்தினாரு. இப்ப என்னாச்சு? ரஷ்யா பழைய விலையெல்லாம் உனக்கு தர முடியாது, இனிமேல் வந்துட்டு பாத்தீங்கன்னா டபுள் ரேட் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூக்குல கொத்தி நரேந்திராவுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்குது. அதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா பதில் சொல்றதுக்கும் அதை சமாதானப்படுத்துறது துப்பு இல்லாத நம்ம நரேந்திரா உடனே ட்ரம்ப் கிட்ட போயிட்டு வெக்கமே இல்லாம எஜமா என்ன காப்பாத்துங்க, எஜமா எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய துக்கடா நாடான நேபாளம் வந்து சொல்லுது அகண்ட நேபாளம் சொல்லிட்டு இந்தியாவுடைய உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளை வந்துட்டு தங்களுடைய நிலப்பகுதின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சு அவங்க நாட்டோட மேப்ல உத்தரகாண்டோட பல பகுதிகளை சேர்த்து இணைச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லாத நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கண்களை மூடிக்கிட்டு தியானத்துல உட்காந்துட்டாரு போல. ஆனாலும் இன்னமும் இந்த நரேந்திராவுடைய கையாளாத ஆட்சிக்கு முட்டு கொடுக்கிற சங்கிகள் ஹோட்டல் நிர்வாகிகள் வந்துட்டு ஐடி கட்டல அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கதையா விட்டுட்டு இதெல்லாம் போலியான பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. ஆனா என்ன நம்ம கேள்வினாக்கா அப்புறம் என்ன வெங்காயத்து உங்களுடைய ஒன்றிய அரசு எண்ணெய் நிறுவனங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் சிலிண்டர் வந்துட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டதாகல. ஒரு சென்னையில ஒரு ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட 7 சிலிண்டர் தான் இருக்குது, இதுக்கு மேல எங்கிட்ட சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஒரு ஹோட்டல் தொழில் வந்து மூடப்பட்டாக்க ஒரு நாளைக்கு எவ்வளவு இழப்பீடுகள் ஏற்படும் இந்த நாட்டுக்குன்னு வெளிப்படையா தெரியும். அதுலயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்தை விட்டு வெளியூர்ல தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உருவாக்குன்றதெல்லாம் தெரியாம சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேஸ் தட்டுப்பாடு இந்தியாவோட இல்ல, கேஸ் எல்லாம் எல்லா மக்களுக்கும் சர்வசாதாரணமா கிடைக்கின்ற மாதிரி பொய்யா சொல்றாங்க. ஆனா ஐஓசி போன்ற நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேஸ வந்துட்டு கொடுக்கறதுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. கட்டுப்பாடுகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியும் எஸ்மா சட்டத்தை ஏன்டா அவசரமா இப்ப கொண்டு வந்திருக்கீங்க, அமல்படுத்திருக்கீங்க இந்த கேஸ் விஷயத்துல அப்படின்னு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற துப்பு இல்லாம ஓடி ஒளிகிறானுங்க. மக்களை உண்மையை சொன்னாக்க இந்த விஷயத்த நிலைமை ரொம்ப சீரியஸா நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்குது. ஹார்மோஸ் நீரணைய ஈரான் வந்து தன்னோட பிடிக்குள்ள வந்து வச்சுட்டு இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க சீனாவுக்கு மட்டும் தான் அனுமதியை கொடுக்கறாங்க. அதை விட முக்கியம் நாம யாரையெல்லாம் நம்பிட்டு இருந்தோமோ குவைத், சவுதி, கத்தார் போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நமக்கு வந்துட்டு கையை விரிச்சிருக்காங்க. ஏன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ட்ரம்புக்கு ஓவரா ஜால்ரா அடிச்சதனுடைய விளைவு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய மக்களாகிய நாம தான் வந்து கஷ்டப்படக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கத்தார் தன்னுடைய சப்ளை நிறுத்தினதுனால இன்னைக்கு வந்து எல்பிஜி வந்து பெரும்பாலும் வந்துட்டு பாதிப்புக்குள்ளாகி இருக்குது. அதனால பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஐவிஆர் நம்பரே வந்துட்டு கால் பண்ணாலும் கால் அட்டெண்ட் ஆகாம டிஸ்கனெக்ட் ஆகுது. இந்த நம்பர் வந்து நாட் இன் யூஸ் சில சமயங்கள் வருது, சில சமயம் வந்து பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த அளவுக்கு வந்து மோசமாக வந்துட்டு ஐவிஆர் உடைய நிலைமை வந்து போயிருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கேஸ் புக் பண்ணி டெலிவரி ஆன 20 நாள்ல இருந்து 25 நாளுக்கு அப்புறமேட்டு தான் புதுசா கேஸை வந்து புக் பண்ண நடுவில் புக் பண்ண முடியாதுன்னு. அப்படி கேஸை வந்து புக் பண்ணாலுமே வந்துட்டு சிலிண்டர் எப்ப கிடைக்கும்ன்றது வெளிப்படையா தெரியாத சூழல் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 40% கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து சலுகை வேலையில வந்துட்டு இந்தியா வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ எப்சின் ஃபைல் விவகாரத்துக்கு அப்புறமேட்டு பயந்து போய் ட்ரம்போட கால்களை நக்க ஆரம்பிச்சு
ட்ரம்ப் சொல்றதுக்கெல்லாம் ஆட ஆரம்பிச்சதனுடைய விளைவு வந்து இன்னைக்கு வந்துட்டு ரஷ்யா கிட்ட என்ன வாங்கினாலும் 30 நாள் அனுமதியை வந்து ட்ரம்ப் கொடுத்தாதான். ட்ரம்ப் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரஷ்யாட்ட போய் கேட்க, என்ன அவன் பேச்சை கேட்டுட்டு வந்துட்டு என்கிட்ட பிசினஸ் டீல கேன்சல் பண்ணல, ஒன்றை என்ன வெங்காயத்துக்கு நான் வந்துட்டு ஒன்றை வந்து திரும்ப பண்ணணும், உனக்கு என்னதுக்கு நான் ஆஃபர் ரேட்ல எல்லாம் உனக்கு வந்துட்டு கச்சா எண்ணெய் கொடுக்கணும், டபுள் ரேட் உனக்கு வாங்குறதா வாங்கின நடைய கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட புதின் அவர்களும் தன்னுடைய கிடுக்குப்பிடிய கிடுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தள்ளாட போவது யாரோ இந்திய மக்கள் தான். இந்த இடத்துல நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய வெளியுறவு கொள்கை முற்றிலும் வந்துட்டு நாசமா போச்சு. தன்னோட சுயநலத்துக்காக வந்து ட்ரம்ப் கிட்ட அடிபணிந்ததோட விளைவாக அடுத்த 7 நாட்கள் இதே மாதிரி நிலைமை நீடிச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை முடங்க போகக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு ஏற்படும். கிட்டத்தட்ட மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உடைய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு உருவாகிடுமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்துட்டு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த நிலைமை நீடிச்சுன்னா அடுத்த 7 நாட்கள்ல ஹோட்டல்கள் பெரும்பாலும் முடக்கப்படும். குறிப்பாக இப்பவே சென்னையிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் வந்துட்டு கட்டாயி இருக்கிறதுனால பல ஹோட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய கிச்சனை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. டீசல் தட்டுப்பாட்டால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லாரிகள் வந்துட்டு சரக்கு லாரிகள் வந்துட்டு இயங்காது. இதனால பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுடைய அத்தனை விலைகள், தக்காளி, சமையலுக்கு பயன்படுத்த தக்காளி, வெங்காயம், எண்ணெய் உட்பட எல்லா பொருட்களுடைய விலையும் தாறுமாறாக உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2.0 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனையால வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஐடி கம்பெனிகள் வந்துட்டு அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து டீ பிரேக்ல டீ கொடுக்கறது கூட முடியாத சூழல் வந்துட்டு ஏற்பட்டு இருக்கிறதுனாலையும் ஊழியர்கள் வந்துட்டு சரியான நேரத்துக்கு வந்து சேர முடியாதனால பொது போக்குவரத்துகள் முடங்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனாலையும் வேற வழி இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2.0 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு ஐடி கம்பெனி வந்து தள்ளப்படுவாங்க. அதுலயும் ஒரு சிக்கல் என்னன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டுல மின்சாரங்களும் பாதிக்கப்பட்டது அப்படின்னாக்கா அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத இங்க ஏகப்பட்ட கேள்வியா இருக்குது. ஏன்னா இதே நிலைமை போச்சுனாக்கா நிலக்கரியை நம்ம வந்துட்டு வெளியில இருந்து தான் கொண்டு வரோம், கப்பல்கள் மூலியமா தான் இம்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய தட்டுப்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தோட பயங்கரமான விஷயம் என்னன்னாக்கா மெடிக்கல் கிரைசிஸ் வந்துட்டு ஏற்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆம்புலன்ஸுக்கெல்லாம் பெட்ரோல் டீசல் எல்லாம் சரியான நேரத்துல கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா எழும்பும். மருத்துவமனைகளுடைய ஜெனரேட்டர்களுக்கு வந்துட்டு டீசல் கிடைக்காது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மின்சார தட்டுப்பாடு உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உயிர் காக்கக்கூடிய மருந்துகளை வந்துட்டு எப்படி பிரிசர்வ் பண்ணி வைத்திருக்க முடியும், எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாம் எழும்புது. ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல துப்பு இல்லாத நம்முடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வழக்கம் போல வாயை பொத்திக்கிட்டு மௌனமாவே இருக்கிறாரு. அதனால மக்களே ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்க, இனி சுடுதண்ணி வைக்கிறது கூட வந்து கேஸை பயன்படுத்தி அதை வீணாக்காதீங்க. இந்த விஸ்வகுரு வந்துட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களை இன்னைக்கு வந்து கைவிட்டு இருக்கிறார் தன்னுடைய சுயநலத்துக்காக. இந்த பாஜக RSS சங்கிகளுடைய இந்த காவி அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன நாடுகளும் கூட பணிந்து போகக்கூடிய ஒரு துக்கடா நாடா இவனுங்க மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்றத இங்க கடை யதார்த்தமாவே இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சங்கிகளுடைய அகண்ட பாரத உருட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு நாம நமக்கான ஒரு மாற்று அரசியலையும் மாற்று சித்தாத்தை ஏற்படுத்தி, ஏன்னா கடந்த காலங்கள் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தை ஐயா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை சிலிண்டர் விலை 50 பைசா உயர்ந்தா கூட வந்துட்டு தெருவுக்கு இறங்கி போராடிய தமிழிசை சவுந்தரராஜன் முதற்கொண்டோ ஸ்மிருதி இரானி போன்றவர்கள்லாம் வந்து இப்ப எங்க போய் ஓடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. நாட்டு முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கும்போது இவர்களும் வாயை பொத்திட்டு இருக்கு. நைனா நாகேந்திரன் என் கம்பெனி வந்து நான் சிலிண்டர் எவ்வளவு வீட்டுக்கே கொடுப்பேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாய்ச்சாவடால் விட்டுக்கிட்டு இந்த தட்டுப்பாட்டை வந்துட்டு இல்லாமக்கிறதுக்கான சங்கிகளுடைய போலி அரசியல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே, நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.